ஹேடியர்ஸ் இன்னைக்கு டாபிக் ஹார்ட் பிரேக்ஸ். ரொம்ப காமனில் இப்போல்லாம் யாரை கேட்டாலும் கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாச்சும் இருப்பாங்க. ஹார்ட் பிரேக்கோட பெயினை கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. பட் யூ நோ வாட்ஸ் ஈவன் மோர் ஹார்டர் அண்ட் பெயின்ஃபுல் தென் ஹார்ட் பிரேக்? கேரியிங் தோஸ் அன்ஹீல்டு wounds into your next relationship. இப்போ எல்லாரும் பண்ணுற ஒரு மேஜர் திங் என்ன அப்படின்னா, அந்த ஹார்ட் பிரேக்கில் இருக்கிற அந்த பெயின்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காகவே இம்மீடியட்டாக இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது. சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஹீலிங் டைம், ப்ரீதிங் ஸ்பேஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. ஹீலிங்னா இங்கே நான் மீன் பண்ணுறது நாட் லைக் ஃபர்கெட்டிங் யுவர் எக்ஸ் கம்ப்ளீட்லி, பட் லேர்னிங் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். என்ன அங்கே தப்பாக போச்சு, பீட் யோர் பார்ட்னர் ஆர் யோர் செல்ஃப், யாருக்கிட்ட என்ன ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர் இருந்தது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் இம்மீடியட்டாக இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறப்ப அந்த ஹனிமூன் ஃபேஸ் வேணும்னா நல்லா போகலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சின்ன ஃபைட்ஸ் வரப்போ அது எல்லாமே உங்களோட எக்ஸை தான் ரிமைண்ட் பண்ணும். யூ வில் ஸ்டார்ட் கம்பேரிங் யுவர் கரண்ட் பார்ட்னர் வித் யுவர் ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ அங்கே உங்களுக்கு லவ் கொஞ்சமாக குறைஞ்சு யூ வில் கோ இன் டு டிஃபென்சிவ் மோட். யூ வில் ஸ்டார்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் பீயிங் ஹர்ட் அகெயின். உங்கள் பார்ட்னரை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. So please give yourself the healing time, because a healed version of you is the best gift that you can give your next relationship. Or a healed heart is full of love, but an unhealed one is full of fear.